எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. கேள்விகள் எல்லாத்துக்குமே என்னுடைய பார்வையில நான் பதில்களை சொல்றேன். பதில்கள்ல ஏதாவது சந்தேகங்கள், முரண்பாடுகள் இருந்தா எதுவும் யோசிக்காம கீழே எல்லாத்தையுமே எழுதுங்க. தொடர்ந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பத்தி கேட்குறாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரிங்க. இப்போதைக்கு 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க நம்ம த்ரெஷ்ஹோல்டுக்கு உள்ளதான் இருக்கு. கன்சிடர் பண்ற ரேஞ்ச் தான். பட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி அந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 1.62 டைம்ஸ் இருக்கும். அவங்களோட கம்பெனிஸ்ல எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளவு டெட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுங்க. அது ஒண்ணுதான் சிக்கல் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து டாடா ஸ்டீல் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாருங்க. நான் வந்து 125 என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் இப்போ 160 பக்கமா வந்திருக்கு. இப்ப சைனா வந்து எக்ஸ்போர்ட்ஸை ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஸ்டீலோட பிரைசஸ்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸ்டீலுக்கு ஃபியூச்சர் இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்குறாருங்க. 125 அப்படின்றது பிரைஸ் டு புக் 1.6 டைம்ஸ்க்கு பக்கமா இருக்குங்க. நல்ல வேல்யூவேஷன்ல வாங்கி வச்சிருக்கீங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு வேலை பயமா இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ல உள்ள போர்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க போட்ட பணத்தை அப்படியே வெளில எடுத்துக்கலாம். உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறுவனம், தைரியமா ஹோல்ட் பண்ணலாம், நல்ல பேக்கப் இருக்கு, நல்ல ப்ரொமோட்டர் குரூப், நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. அடுத்து விஷால் மெகா மார்ட், ஐடிசி ஹோட்டல்ஸ் போன்ற நிறுவனங்களை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் நிறைய அக்யூமுலேட் பண்றாங்களே சார், நம்மளும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு பணம் எங்க இருந்துங்க போகுது? நம்ம தான் கொடுக்குறோம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு, நம்ம பணம் கொடுக்குறோம், அதனால அவங்க வாங்குறாங்க. வேல்யூவேஷன் ஜாஸ்தி. ஸோ அதிகமான வேல்யூவேஷன்ஸ்ல நம்ம உள்ள போக தேவையில்லை. விஷால் மெகா மார்ட்டை விட்டுறலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு 40% வந்து யார் இருக்குன்னா ஐடிசி லிமிடெட் தான் இருக்கு. ஸோ ஐடிசி லிமிட்டோட கன்சிடர் பண்ணாலே ஐடிசி ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்ற மாதிரி தான். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஐபிஓக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தேன் சார், அலாட் ஆகல. பட் அலாட் ஆகல அப்படின்னா அந்த பிளாக் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேங்க்கை போய் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்து டைட்டனோட கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 ஓவர் வேல்யூங்க, நம்ம அதை கன்சிடரே பண்ண முடியாது, அது விட்டுறலாம், பஸ்ஸை வந்து விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். அடுத்து டாடா மோட்டார்ஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸ்பிளிட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸ்பிளிட்டுக்கு இன்னும் ரெக்கார்ட் டேட் வரலங்க. அது போக ஸ்பிளிட் போட்டாங்க, அதாவது ரெக்கார்ட் டேட் வந்துச்சுன்னா ஷேர் பிரைஸ் இறங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஷேர் பிரைஸ் இறங்குனா எனக்கு நல்லதுதான். ஸோ லோயர் வேல்யூவேஷன்ல நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். இறங்குது ஏறுதுன்னு பார்த்தெல்லாம் நம்ம எதையுமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. வேல்யூவேஷன் நல்லா இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அவ்வளவுதான். அடுத்து புக் வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூ, இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் கம்பெனியுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து புக் வேல்யூ டிசைட் ஆகுங்க. இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்றது ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை பொறுத்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் கால்குலேட் பண்றது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம புக் வேல்யூவே பார்க்கலாம். பெரும்பாலும் புக் வேல்யூ எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ், இதுக்கு தான் நம்ம பார்ப்போம். இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்றது அக்ராஸ் த செக்டர் எல்லாத்துக்குமே இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்கலாம். இப்போ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் 27ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கால்குலேஷன்ஸ் இருக்குங்க. நான் பெரும்பாலும் அதை பண்றதில்லை. நான் கன்சிடர் பண்றப்ப பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 30 டைம்ஸ்க்கு கீழே இருக்கா அப்படின்றத ரொம்ப உறுதியா பார்ப்பேன். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ரொம்ப கன்சர்வேட்டிவா 20 டைம்ஸ்க்கு கீழே பார்க்கறது ஒரு சேஃபர் சைடுக்காக அதை பார்க்குறோங்க. ஒரு சில செக்டார், அதாவது இன்சூரன்ஸ், ஐசிஐசி நம்பர்லாம் 34 டைம்ஸ்ல கன்சிடர் பண்றோம். தென் மஹேந்திரா ஹாலிடேஸ், அதாவது கிளப் மஹேந்திரா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன் இருந்தாலும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் அந்த செக்டார் இதை வந்து நம்ம மாத்திக்குவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எந்த லெவல் வரைக்கும் சார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு பிரைஸ் டு புக் 1.45 to 49 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஒரு 71, 72 வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இவ்வளவு நாளா கன்சிடர் பண்ணிருப்போம் இல்லையா, அப்படியே ஜாலியா உட்காந்துக்க வேண்டியதுதான். 70க்கு கீழே எப்பயாவது வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே எஃப்ஐஐஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கா நிப்டி 50யோட மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. நம்ம லாஸ்ட் 1 இயரா பார்த்துட்டு இருக்கோம். போன செப்டம்பர்ல இருந்து எஃப்ஐஐஸ் எவ்வளவு வித்தாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். மார்க்கெட் மேல போகவே இல்லை. இப்பயுமே 50-50 ஹோல்டிங்ஸ் இருக்குங்க. நம்மகிட்ட ஒரு 50% இருக்கு, எஃப்ஐஐஸ் ஒரு 50% இருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 72 லட்சம் கோடிக்கு பக்கமா வச்சிருக்காங்க. ஸோ பெருசா அவங்க வாங்கல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா வித்தாங்கனாலே இன்னொரு 10-15 வருஷம் விற்கலாங்க, அவ்வளவு வச்சிருக்கிறாங்க. நம்ம உள்ள போட 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 அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விற்பாங்க. தென் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்ல கன்சிடர் பண்ணதான் செய்யறாங்க. எஃப்ஐஐஸ் ஓவர் வேல்யூ ஸ்டாக்கை தான் அதிகமா விற்கிறாங்க, அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை அவங்க தொடர்ந்து வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க.
நண்பர் என்ன கேட்கிறாரு, இந்த நிலைமை வந்து எத்தனை நாளைக்கு நீடிக்கும், ஃபியூச்சர்ல எஃப்ஐஐஸ் உள்ள வரலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகவே போகாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இப்போதைக்கு அதாவது நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்கு எஃப்ஐஐஸ் உள்ள வரலைன்னா மார்க்கெட் மேல போகாது அப்படின்ற மாதிரி சினாரியோ தான் லாஸ்ட் 1 இயர்ல நம்ம கற்றுக்கொண்ட பாடங்க. எஃப்ஐஎஸ் உள்ள வரணும் அப்படின்னா கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவாங்க. எஃப்ஐஎஸ் உள்ள வரக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸை பாக்குறாங்க, வேல்யூவேஷன்ஸை பாக்குறாங்க. நல்ல வேல்யூவேஷன்ஸ் எங்க இருக்கோ அதை தேடி தேடி பிடிக்கிறாங்க. அடுத்து மதர்சன் சுமி ஒயரிங் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. அது 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. ஷேர் பிரைஸ் மேல கீழே போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். 30 வரும், 40 வரும், 50க்கு போகும், திருப்பி 30க்கு வரும். நம்மளுக்கு அது தேவையில்லை. நல்ல வேல்யூவேஷன் இருந்தா பார்க்கலாம். ஓவர் வேல்யூனா விட்டுட்டு வேற எதையாவது பார்க்கலாம். அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தோம் சார். அதுல வந்து ஒரு 12% பக்கமா ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. இந்த கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்லயும் வந்து ஒரு 13% பக்கமா கிடைக்குது. ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 70-80 ரேஞ்சில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேங்க, நான் பவர் கிரிட் இன்வெர்ட்டை தவிர வேற எதையுமே கன்சிடர் பண்றதே இல்லை. அது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, நல்ல பேக்கப்ல இருக்கு, நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்க செக்டாரும் கூட பவர் செக்டார். இந்த கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லாஸ் தொடர்ந்து 2வது குவார்டரா லாஸ் வைடன் ஆன மாதிரி தெரியுதுங்க. இது வந்து ரிஸ்க் கிடையாது. பிஜி இன்வெர்ட் இருக்கிறப்ப, ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்வெர்ட் இருக்கிறப்ப நான் எதுக்கு லாஸ் பண்ற ஒரு இன்வெர்ட்டை கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அடுத்து இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி மாதிரி தெரியுதுங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு ரிஸ்க்னா ஸ்மால் கேப்ங்க. லைட்டா பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சாலும் ஷேர் பிரைஸை பயங்கரமா அடிச்சிருவாங்க. பட் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் வந்து 0.57 டைம்ஸ் தான். டெட் டு ஈக்விட்டியும் ரொம்ப 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 கம்மி. ஸோ ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மால் கேப். தென் எஃப்ஐஐஸ் லாஸ்ட் 2 குவார்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அக்ரஸிவா வித்துருக்காங்க. அதுக்கு தான் ரீசன் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. 7.89% ஸ்டேக்ல இருந்து 3.77 அவங்க ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தைரியமா ஹோல்ட் பண்ணலாம். கடன் கிடையாது அப்படின்றதுக்காக இதை சொல்றேங்க, ஸ்மால் கேப்பா இருந்தாலும். அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க சார். பெஸ்ட் இன்சூரன்ஸ் செக்டர் கம்பெனி ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. 34-35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃபை கம்பேர் பண்றப்ப ஐசிஐசிஐ லம்பார்ட் ரொம்ப 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 சீப். ஸோ அதை பார்க்கலாம். அடுத்து ஒரு நண்பர் வந்து ஆதித்யா பிர்லா நிப்டி 50 இடிஎஃப், தென் நிப்டி மிட் கேப் இடிஎஃப், தென் டாடா கோல்டு இடிஎஃப், தென் ஹெல்த் கேர் இடிஎஃப் இதெல்லாம் நான் கன்சிடர் பண்றேன் சார், இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நீங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல இடிஎஃப் கன்சிடர் பண்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நீங்க தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். என்ன அதுல விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாத்துக்குமே இருக்கும். அது ஒண்ணுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இடிஎஃப் வந்து டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மட்டும்தாங்க நான் வந்து கன்சிடர் பண்றது. மற்ற எந்த இடிஎஃப்யுமே நான் கன்சிடர் பண்றது இல்லை. அது போக சமீபத்துல ஒரு சில செக்டார், அதாவது அந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இடிஎஃப் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எடுத்துக்காட்டா ரியல் எஸ்டேட் செக்டார். ஸோ ரியல் எஸ்டேட் செக்டர் எடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமா இருக்குங்க. அந்த மாதிரி டயத்துல இடிஎஃப், அதாவது ரியாலிட்டி இடிஎஃப் கீழே இறங்கி வந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கலாம். அடுத்து மெட்ரோ குளோபல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரியல் எஸ்டேட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி மாதிரி தெரியுதுங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி கிடையாதுங்க. தென் 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. ஸ்மால் கேப்ங்க. ஒரு 160 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி. ஸ்மால் கேப் கம்பெனிக்கு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது எனக்கு அதிகமா தாங்க தெரியுது. அடுத்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா அப்ஸ்டாக்ஸ்லயோ இல்ல ஐசிஐசி டைரக்ட்லயோ டிமேட் அக்கௌண்ட் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ஸ்டாக்ஸ் தென் ஐசிஐசி டைரக்ட் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேங்க. மற்ற பிளாட்ஃபார்ம்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனாலும் பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் இஎம்ஐஆர் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி பாருங்க. ஒரு 127 ஸ்டோர்ஸ் அவங்களுக்கு இருக்கு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டியும் ரொம்ப ஜாஸ்தி, 1.27 பக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், காஸ்ட்லியாவும் இருக்கு. ஸோ இந்த சைடு ஏன் போகணும் அப்படின்றதா என்னுடைய கேள்வி. அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்கள்ல இது சார் பெஸ்ட், எங்க ஃபேமிலியில ஒவ்வொருத்தரும் ஒன்னு வச்சிருக்கோம் சார். அதாவது அப்ஸ்டாக்ஸ், ஐசிஐசி டைரக்ட், ஜீரோதா, தென் ஷேர்கான், அது மாதிரி நிறைய இருக்கு அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இதுல எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. எல்லா புரோக்கரேஜஸ்மே செபியோட நாம்ஸை அட்ஹர் பண்ணி தான் அவங்களோட புரோக்கரேஜ் கம்பெனி நடத்துவாங்க. அது போக ஏஎம்சி ஒன்னு மாறுபடுங்க. இப்ப ஜீரோதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏஎம்சி தனியா உண்டு. தென் அதுல எவ்வளவு அசெட் ஹோல்ட் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலண்டா ஏஎம்சி வாங்குவாங்க. தென் டெலிவரிக்கு எந்த காஸ்டும் புரோக்கரேஜ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ புரோக்கரேஜஸ் மாறுபடுதுங்க. இப்ப என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோதாவை கம்பேர் பண்றப்ப அப்ஸ்டாக்ஸோ இல்ல ஐசிஐசிஐ டைரக்டோ கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தெரியலாங்க. பட் நான் இந்த புரோக்கரேஜ் ஃபீஸை நான் பெருசா கண்டுக்கிறதே இல்லைங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்றோம், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போறோம்.
நம்மளுக்கு வர ரிட்டர்ன்ஸ்ல இந்த புரோக்கரேஜஸ் அப்படின்றது ரொம்ப மினிமல் பெர்சன்டேஜ் தான் இருக்கும். அதனால அதை நான் பெருசா கண்டுக்கிறது இல்லை. அடுத்து ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், தென் இண்டஸ்இண்ட் பேங்க், இது மூணுல எது சார் நல்ல வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மூணுல ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரொம்ப காஸ்ட்லியான சைட்ல இருக்குங்க. இதுல ரொம்ப சீப்பான சைட்ல எது இருக்கு அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா தான் இருக்கு. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஸ் பேங்க் பிரைஸ் டு புக் 1.7 டைம்ஸ் இருக்குங்க. பட் ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா பிஇ வந்து ஒரு 10 லெவல்ல இருக்கும். பட் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பிஇ 20க்கு பக்கமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா போன குவார்டர்ல லாஸ் அதிகமா எடுத்திருந்தாங்க. அதாவது Q4 ஃபினான்ஸ் இயர் 25ல, தென் இந்த குவார்டர் Q1 ஃபினான்ஸ் இயர் 26ல கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருந்தது. ஸோ அதனால பிஇ வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுங்க. பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல கம்பெனி டர்ன் அரௌண்ட் ஆயிரும். ஸோ இப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சீப்பான வேல்யூவேஷன்ல பிடிக்கணும் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ரொம்ப சீப்பு. அதை விட ஆக்சிஸ் பேங்க் கொஞ்சம் காஸ்ட்லி, தென் ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி சார் பிக் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக், டெட் டு ஈக்விட்டி, இந்த மெட்ரிக்ஸை வச்சு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். இது 3 மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டா அது பத்தாதுங்க. அதுக்கு போக கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யாரு, தென் கம்பெனிக்கு க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே பார்க்கணும். கம்பெனிக்கு நல்ல பேக்கப் இருக்கா அப்படின்றத பார்க்கணுங்க. இப்போ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு வந்து ஒரு 30 டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பிரைஸ் டு புக் எதுக்கு பார்ப்போம்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ் இதெல்லாம் பார்ப்போம். 1.5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நம்ம 1 கீழே தான் கன்சிடர் பண்ணுவோம். தென் டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது த்ரெஷ்ஹோல்டு 0.10க்கு பக்கமா இருக்கணும், ரொம்ப அதிகமா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பட் டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 0.3க்கு பக்கமா இருக்கும் டெட் டு ஈக்விட்டி. கம்பெனிக்கு நல்ல பேக்கப் இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்க மாட்டோம் டாடா கெமிக்கல்ஸ்க்கு. ஸோ இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ், தென் கம்பெனியோட பேக்கப், ப்ரொமோட்டர்ஸ், கம்பெனியோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு கலவையா பார்க்கணுங்க அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு. இந்த ஸ்டாக்கை பிக் பண்றது அப்படின்றது ஒரு சயின்ஸ் கிடையாதுங்க. அது வந்து ஒரு ஆர்ட். அதாவது சயின்ஸ் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணா அந்த ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டா வராதுங்க. பட் அறிவியல்ல அது வரும். அறிவியல் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பண்ணாலும் வரும், அமெரிக்கால பண்ணாலும் வரும், யுனைடெட் கிங்டம்ல பண்ணாலும் வருங்க. அதைத்தான் நம்ம வந்து சயின்ஸ் சொல்லுவோம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாதுங்க. நம்ம ஒரு ஸ்டாக்கை ஒரு மெட்ரிக்ஸ்ல ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி அனலைசிஸை இன்னொரு ஸ்டாக்கை இன்னொரு ஆள் பண்ணா நல்ல ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஸோ மெத்தட் ஆஃப் பிக்கிங் எ ஸ்டாக் அப்படின்றது எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரே மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு இது சயின்ஸ் கிடையாதுங்க. ஒரே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ரிஸ்கை குறைக்கிறதுக்காக இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே சொல்றாங்க. இது போக நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட் கிடைக்கும். இதை நான் சொல்லலைங்க, ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்ற புக்ல இதை தான் சொல்லியிருக்காரு. அடுத்து ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு 3000 crore மார்க்கெட் கேப் உள்ள ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, பட் டெட் ஃப்ரீ கம்பெனி, 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ ஸ்மால் கேப்பா இருக்கிறதுனால 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே பார்க்கறது நல்லது. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஜிடிபி நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸ் வந்து காட்டியிருக்கு, தென் ஜிஎஸ்டில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம், தென் ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க, தென் நிறைய கம்பெனிஸ்க்கு நல்ல அப்கிரேடிங் ரேட்டிங் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, தென் ஹியூஜ் டிஐஸ் பையிங் இருக்கு. இவ்வளவு நல்ல விஷயம் இருந்தும் ஏன் மார்க்கெட் மேல ஏறல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்தையை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்ப்போம். ஸோ இவ்வளவு விஷயம் பண்ணியும் மார்க்கெட் மேல ஏறல அப்படின்னா கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நிறைய கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ், நிஃப்டி 50 கம்பெனிஸே நல்ல ப்ராஃபிட் காட்டியிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் காட்டின ப்ராஃபிட்ல அவங்களோட ஒன் டைம் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் குறைஞ்சுதாங்க இருக்கும். பெரிய ரெவன்யூ க்ரோத் அப்படின்றது இல்லை. அதை வந்து மார்க்கெட் கண்டுபிடிச்சது எப்படியும். அடுத்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பத்தி எழுதியிருக்கிறார் இல்லையா, ஜிஎஸ்டி வந்து ரோல் அவுட் ஆகி ஒரு 7-8 வருஷம் ஆச்சுங்க. ஸோ அதுல திருத்தம் அப்படின்றது 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே என்னென்ன ஃபிளா இருக்கு அப்படின்றத எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ 7 வருஷம் கழிச்சு அதை இப்ப ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் ஒரு காரணமா இருக்கலாம், இல்லாட்டி எக்கனாமில தொடர்ந்து ஸ்லோ டவுன் இருந்துகிட்டே இருக்கு, டிமாண்டை வந்து பூஸ்டப் பண்ண முடியல, க்ரோத் காட்ட முடியல அப்படின்றதுனால கூட இந்த ஜிஎஸ்டில ஒரு சில ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எக்கனாமில ஒரு டிமாண்ட் இல்ல, ஸ்லோ டவுன் ஆகுது க்ரோத் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு 6-7 வருஷம் ஆகணுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து ஜிடிபி பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஜிடிபி அப்படின்ற விஷயத்துக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா கன்சப்ஷன், தென் ப்ரைவேட் ஸ்பெண்டிங், பப்ளிக் ஸ்பெண்டிங், தென் நெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இதுல எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது போன குவார்டர்ல கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் வர்றதுக்கு முன்னாடியே குட்ஸ் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. தென் ஸ்பெண்டிங் அப்படின்றது அதிகமா இருக்கு, ப்ரைவேட் ஸ்பெண்டிங், தென் பப்ளிக் ஸ்பெண்டிங், தென் கன்சப்ஷன் அப்படின்றது பிளாட்டா தாங்க இருந்திருக்கும் பெரும்பாலும்.
ஸோ ஓவராலா ஜிடிபி நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸா வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தடுத்த குவார்டர்ல கண்டினியூ ஆனா நல்லது. பட் மார்க்கெட் வந்து ஜிடிபி நம்பர்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்மளே நினைக்கிறேங்க. அதனால மார்க்கெட் அதை கண்டுக்கவே இல்லை. அடுத்து ரேட் கட் பத்தி கேட்டிருந்தாரு. ஏற்கனவே ருப்பி வீக்கனா இருந்தது. இதுல ரேட் கட் பண்ணி ருப்பியை இன்னும் சீப்பர் ஆக்கிட்டோம். தென் ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப், எஃப்ஐஐ செல்லிங் இது ரொம்ப ருப்பியை இன்னும் வீக்கன் ஆக்கிடுச்சு. ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் இல்லாம இருந்திருந்தா ருப்பி வந்து 90 கிராஸ் பண்ணி மேல போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து டிஐஎஸ் உடைய அக்ரஸிவ் பையிங் பத்தி நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. டிஐஎஸ் அப்படின்றது யாரு? நம்மள மாதிரி ஆட்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல கொண்டு போய் பணம் கொடுக்குறோம். எஃப்ஐஎஸ் எந்த ஸ்டாக்கை விற்கிறான்? ஓவர் வேல்யூ ஸ்டாக்கை தான் விற்கிறான். யாருக்கு அதுக்கு பஃபர் கொடுக்கறது? டிஐஎஸ் தான் அதுக்கு பஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு டிஐஎஸ் கைக்கு வருது. ஸோ ஓவராலா மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸே எடுத்துக்கோமே 6% டவுன்ல இருக்கு செப்டம்பர் 2024ல இருந்து. இன்ஃபிளேஷன் ஒரு 4% அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 10% வந்து அவுட்டுங்க. ஸோ 1 இயருக்கு 10% அவுட் ஆயிருக்கு. இதே சினாரியோ நெக்ஸ்ட் 3 or 4 இயர்ஸ்க்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டிஐஎஸ் இன்னும் அமௌண்ட்டை போட்டுட்டே இருப்பாங்களா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. என்னைய பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அதோட போக்குல விட்டுருந்தாங்க அப்படின்னா அது 19,000 போய் டச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கோங்க. நம்ம அக்ரஸிவா உள்ள கொடுக்க எஃப்ஐஎஸ் ஜாலியா கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறான். அவன் அவசரப்பட்டு விற்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஃபியூச்சர்ல மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்கமிங் குவார்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லி தான் நண்பர் கேட்கிறாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாதான் ஃபியூச்சர் மார்க்கெட் நல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். மேல கீழேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். மேல போறப்பெல்லாம் நம்ம பணத்தை கொடுக்குறோம். கீழே இறங்குறப்பெல்லாம் எஃப்ஐஎஸ் பணத்தை வெளில எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அடுத்து டாடா எலக்ட்ரிஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, கன்சிடரபிள் ரேஞ்ச்லேயே இருக்காது. அடுத்த ஒரு நண்பர் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ்ல நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காருங்க. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். அடுத்து பெஸ்ட் ஆட்டோ ஸ்டாக் ஒன்று சொல்லுங்க சார் கன்சிடர் பண்றதுக்கு டாடா மோட்டார்ஸ் தவிர அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டாடா மோட்டார்ஸ் போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் போர் அடிச்சது அப்படின்னா எஸ்கார்ட்ஸை பார்க்கலாம். எஸ்கார்ட்ஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அசோக் லைலாண்டை பார்க்கலாம். அசோக் லைலாண்டும் வேணாம் அப்படின்னா M&M பார்க்கலாம். அடுத்து பிரிமல் ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி ரொம்ப காஸ்ட்லியான சைட்ல இருக்குங்க. அது மட்டும் இல்ல டெட் டு ஈக்விட்டி 0.60 பக்கமா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தி. நம்ம கன்சிடர் பண்ற ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே டெட் ஃப்ரீ. ஸோ இந்த சைடு எதுக்கு போகணும்னா அடுத்து ஜிஹெச்வி இன்ஃப்ரா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. குறிப்பா அடுத்த வாரம் ஸ்பிரிட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்லாம் வரதே சார்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்னத்தை அள்ளி கொடுத்தாலும் சரிங்க. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. 0.7 இருக்கு. தென் 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. அது போக ஸ்பிரிட் போனஸ்னால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. இதுக்காக உள்ள போய் ஷார்ட் டேர்ம்ல எந்த பிரயோஜனமே கிடைக்காது. பினான்சியல் பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இன்ஃப்ரா வேணும் அப்படின்னா ஸ்மால் கேப்ல வேணும் அப்படின்னா கணேஷ் ஹவுசிங்கை பார்க்கலாம். டெட் டு ஈக்விட்டி கம்மி. தென் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.